என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டுக்காரர்கிட்ட தானே பேசுனீங்க? எஸ். அவர்கிட்ட சமைக்க சொல்றீங்களே, அதான். அவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃப் தானே இருப்பாங்க. ஏன் ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்க கூடாதா? நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என்ன லாயர் வேலைய பார்க்க சொல்லிட்டு அவரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்ட தாயுமானவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா? ஆமா மேடம். அவங்க பேரு? அதுலயும் பித்தலாட்டம் தான். எங்க கிட்ட ரோகிணின்னு சொன்னா நிஜ பேரு கல்யாணி. ஸ்வாதி. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் இவரோட ஒய்ஃப்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஓகே அவ மேம். ஒண்ணு என் பையனுக்கு ஒய்ஃப் எல்லாம் இல்ல மேடம். டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சட்டப்படி இவரோட ஒய்ஃப் ரோகிணி என்கின்ற கல்யாணி தான். முதல்ல நோட்டீஸ் அனுப்புவோம். அவங்க கிட்ட இருந்து பதில் வந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் கிடைச்சிருங்களா? அவசரப்படக்கூடாதுமா. இது நூடுல்ஸ் இல்ல 2 நிமிஷத்துல பண்றதுக்கு டைம் எடுக்கும். அவங்கள வர வச்சு பேசுவோம். ஒத்துக்கிட்டா மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிடலாம். அது ஈஸி வே. ஆனா பதில் வரலனா கோர்ட்டுக்கு போணும். கேஸ் நடக்கும். ஆனா எப்ப ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது. இப்பதான் ஒரு கேஸ் 6 மந்த்ல முடிஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு நடக்குதான்னு பாப்போம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க? அவங்க அட்ரஸ் கொடுங்க. அவ அட்ரஸ்ல எனக்கு தெரியாது மேடம். தட்ஸ் ஆல் ரைட். அவங்க போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் அவங்க கிட்ட கொடுங்க. நாங்க நோட்டீஸ் அனுப்பிடுறோம். ஓகே மேடம். அவகிட்ட என் பையனுக்கு விடுதலை கிடைக்கணும் மேடம். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு இப்பவே பொண்ணு பார்க்க போயிடாதீங்க. அது நம்ம பக்கம் தான் வீக் ஆயிடும். முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடலாம். நம்ம சார் உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா? சரி, மனோஜ்குமார். நீங்க சொல்றதெல்லாம் நம்பவே முடியலக்கா. இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பா? முத்தண்ணனை கொல்றதுக்கு பாரு பிரேக் ஒயரையே கட் பண்ணிருக்காளா? அவ என்ன இந்த குடும்பத்தோட மருமகளா இல்ல கொலகாரியா? அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. அவளை நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தொடப்ப கட்டையாலே சாத்தணும். அம்மா வாமினா, உன் ஆர்டருக்கு தான் பூ கட்டிட்டு இருக்கோம். என்ன மீனா, முத்தண்ணன் அந்த பவுடர் பூசுறவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா? அதான் அந்த மேக்கப் போடுவாளே ரோஹிணி. முத்தண்ணனை கொல்ல பாத்திருக்காளாமே, நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே இதெல்லாம் சத்யா சொல்லிதான்க்கா தெரிஞ்சது. அவளை என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. அண்ணனை கொல்ல பாத்திருக்கா, அவளை சும்மா விடலாமா? விடுங்கக்கா. அவ என்ன அது மட்டுமா பண்ணா? என் மாமியார் வீட்டு முன்னாடி நான் வச்சிருந்த கடையை எடுக்க வச்சதே அவதான். நிஜமாவாடி? ஆமாமா. அது மட்டும் இல்ல, கோவில் வாசல்ல நம்ம வச்சிருந்த கடையும் அப்பாவோட கரும்பு மிஷினை எடுக்க வச்சது எல்லாமே அது ரோஹிணி தான். ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த ரோகிணி தான் காரணமா? இப்பதான் எல்லாம் புரியுது. சத்யா, இந்த பூவெல்லாம் நான் சொல்ற ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டியா? ஏன் எப்பயும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீ தானே போவ? இல்லடா, இந்த ஆர்டர் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து வந்தது. நான் போனா அங்க அவனை பார்க்கணும். எனக்கு சங்கடமா இருக்கும். அவன் என்ன பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுவான். எனக்கும் அழுக வந்துரும். அவனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்கு ரோஹிணி வருவா. எனக்கு அவளை பார்த்தா என்ன பேசுறதுன்னு தெரியாது. அவளை வீட்டை விட்டு அனுப்புன கோவத்துல இருப்பா. அவ ஏதாவது பேசினா எனக்கும் கோவம் வரும். அதுக்காக தாண்டா சொல்றேன், நீ போய் இந்த பூவெல்லாம் அந்த ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துரு. சரிக்கா, நான் கொடுத்துறேன். என்னாச்சு கல்யாணி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குமா? கிருஷ்ணா ராம்னு ஒரு லாயர் மூலமா டைவர்ஸ் நோட்டீஸ மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த சிட்டி பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதுல உனக்கு தான் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? வர்ற கோவத்துக்கு அந்த ரோகிணிய அண்ணே, நாங்க 2 பேரும் முருகனோட அறுவடை வீட்டுக்கு போறோம்னே. பாவம் பண்ணவங்களுக்கு துணையா இருந்திருக்காலண்ணே. அதான் மொத்த அறுவடை வீட்டுக்கும் போய் கழிச்சிட்டு வரலான்னு இருக்கோம். எனக்கு தாத்தா மனோஜ் டாடி எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரமே போயிடுவோம். சரி, உள்ள போ. பாய்மா. பாய். ஏய் நில்ல. என்னடி பவுடர் காரி, சௌக்கியமா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? என்ன வேணும் உங்களுக்கு? உன்கிட்ட இருந்தெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கோம். வந்து வண்டியில ஏறு. யாரடி நீ ரோஹிணி, கூரடி நீ கல்யாணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ என்ன காரியம் செய்தாயே நீ, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ என்ன காரியம் செய்தாயே நீ, யாரடி நீ ரோஹிணி. நான் எதுக்கு வரணும்? உன்னை கூட்டிட்டு போய் மாலை மரியாதை பண்றதுக்கு. நியாயப்படி நீ பண்ணிருக்க காரியத்துக்கு போலீஸ் வண்டியில தான் ஏத்தணும். ஒழுங்கு மரியாதை வந்து ஏறடி. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? சத்யா, என்ன இதெல்லாம்? இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? அதான் வண்டியில ஏற சொல்றாங்கல்ல, ஏறினா நல்லது. நான் எதுக்கு உங்க கூட வரணும்? என்ன உன் அக்கா அனுப்புனாளா? எங்க மீனாவை பத்தி ஏதாவது பேசின வாயை தச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. உனக்கெல்லாம் மீனா பேரை சொல்றதுக்கு கூட தகுதி இல்ல. அந்த வீட்டுக்கு நாங்க வரும்போதெல்லாம் எவ்வளவு இலக்காரமா பேசிருக்க நீ. ஆமாக்கா, இவதான் மலேசியா பணக்காரியாச்சே. ஏ ஃப்ராடு, ஏன் உன் வாழ்க்கையில நீ உண்மையே பேசுனது இல்லையா? கட்டின புருஷனை ஏமாத்திருக்க. ஏய், ஏன் பர்சனல்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீ எக்கேடு கேட்டு போ. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நீ எங்க மீனாவுக்கு என்னென்ன பண்ணிருக்க? அவங்க அம்மா கடையை எடுக்க வச்சிருக்க. அதுக்கும் மேல அந்த பொறுக்கி சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு எங்க முத்து தம்பியை கொல்ல பாத்திருக்கேடி, கொலகாரி. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவளை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாக்கா. புடிச்சு வண்டியில ஏத்துங்க. ஏறிடி. என்ன பண்ணுங்க? அடிக்காதீங்க. எங்கண்ணா இருக்க? ஷெட்லயா? சரி, நீ அங்கேயே இருனே. மீனாவையும் உடனே வர சொல்லுனே. எல்லாம் நல்ல விஷயம் தானே, நாங்க வந்து சொல்றோம். சரிண்ணே. ஏய், என்னடா சத்யா எந்த வண்டியில வந்திருக்கற? டேய், என்ன சத்யா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னும் 2 பேர் உன்னை அடிக்கணும். இறங்கி வாடி. இறங்கி வா. அக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன காதலா? இந்த கேடு கெட்டவ முத்துவிய கொல்ல பாத்திருக்கா. சும்மா விட்டுருவோமா? அதான் இவளுக்கு ஆயுத பூஜை போட்டோம். சிறப்பான பூஜையா இருக்கமா. சூப்பர் சூப்பர். ஏய், என்னடி நிக்கிற? மரியாதையா முத்தண்ண காலியும் மீனா காலியும் விழுந்து மன்னிப்பு கேளு. ஏப்பா, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல.
சாஷ்டாங்கமா அவள சொல்லுங்க. நம்மளால தான் முடியல. இந்த வீர மங்கைகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணிருக்காங்கல்ல. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. விடுடி அக்கா, சும்மா இருங்க. இதுதான் பண்ணிருப்பீங்கன்னு நான் அப்பவே நினைச்சேன். டேய் சத்யா, நீதான் இவங்க எல்லாம் கூட்டு போனியா? ஆமா, உனக்கும் மாமாக்கு எவ்வளவு கெட்டது பண்ணிருக்காங்க, சும்மா விட முடியுமா? இவ பண்ண காரியத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பொய் சொன்ன வாயை கெடுதல் பண்ண கையை உடைச்சு விட்டுருக்கணும். ஏமா இப்ப கூட பண்ணலாமே, தப்பு அண்ணா, இல்லையா? சும்மா இருங்கண்ணே. உங்களை ஒருத்தி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கா, அங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அவங்க பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்கணும்க்கா. அதுவும் சரிதான். உங்க காலத்தோட கூட இவளுக்கு தகுதி இல்ல. மன்னிப்பு கேள்றி. கேக்குறியா இல்ல தொடப்ப கட்ட வாங்கிட்டு வரட்டுமா? செட்லயே 2 பழைய தொடப்பா இருக்க. நான் உங்களுக்கு எதிராக நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இனிமேல் இவங்க 2 பேர் பக்கமே நீ வரக்கூடாது. வந்த நாங்க வருவோம். புரியுதாடி? இப்ப கோர்ட்ல வர கேஸ் நடக்க போகுது. இந்த நேரத்துல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு மேல அவள எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. புதுசா ஒரு டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், பஞ்சு நெருப்பு பரோட்டா. அதான் அந்த பரோட்டாவோட பேரு. பரோட்டா பஞ்சு மாதிரி இருக்கும், கிரேவி காரமா நெருப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இவ்ளோ கிரவுடா? ஃபர்ஸ்ட் நானே சோஷியல் மீடியால இந்த டிஷ்ஷ பத்தி போஸ்ட் பண்ணேன். அதுல இருந்து கிரவுட் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தானே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்? ஆமா. நாங்க ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர், ஃபுட் ரிவ்யூலாம் கூட பண்ணுவோம். உங்க ரெஸ்டாரண்டோட புது டிஷ் பஞ்சு நெருப்பு பரோட்டா சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. எங்க சேனல்ல உங்க ரெஸ்டாரண்ட் பத்தி இந்த ஃபுட் பத்தியும் நாங்க ரிவ்யூ போடுறோம். உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சாப்பிட்டு கேபினுக்கு வந்துருங்க. ஓகே. இந்த புது டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர்தான். இவர் ஷெஃப் மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் மை பார்ட்னர். என் சக்சஸ்க்கு மெயின் ரீசனே இவர்தான். உங்க 2 பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஷூர். கொஞ்ச நாளைக்கு என்னால அடிக்கடி ஷோரூம்க்குலாம் வர முடியாது. எல்லாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஷோரூம் பாத்துக்கங்க தான் சொன்னேன். பாஸ் உங்க ஒய்ஃப் உங்க வந்திருக்காங்க. நீ எதுக்கு இங்க வந்த? என்னாச்சுங்க இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறீங்க? மனோஜ், நான் தனியா பேசணும். அப்புறம் ஏமா இங்க வந்த? ஏத்த மாதிரி பெரிய கிரவுண்ட் இருக்கு, போய் தனியா பேசு போ. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் தனியா பேசணும். எந்த ஹஸ்பண்ட்? ஆல்ரெடி இருந்தவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் எத்தனை பேருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நிலைமைய பாத்தியா மனோஜ்? என்ன பண்ணிருக்காங்க பாத்தியா? அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. 2 பேரும்னா? உன் தம்பி முத்துவும் மீனாவும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க. மனோஜ், நான் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கேன், போய் சொல்லிருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு. நீ அடி, அத நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவங்க 2 பேரும் யாரு என்ன அடிக்கிறதுக்கு? எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சிட்டாங்க மனோஜ். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் உன்னோட வைஃப். அவங்க எப்படி என்ன அடிக்கலாம்? எனக்காக இருக்கிறது நீ மட்டும் தான் மனோஜ். நீ தான் அவங்க கிட்ட கேட்கணும். உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா? நான் உன்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா உன் மேல வச்சிருக்கிற லவ் பொய் இல்ல மனோஜ், அது உண்மை. தள்ளி போடு. அவங்க உன்னை அடிச்சதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீ எனக்கு பண்ணிருக்கிற துரோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீ முத்துவ சாகடிக்க பாத்திருக்க. அவன் கார் பிரேக் ஒயரை கட் பண்றதுக்கு நீ தான சாவி எடுத்து கொடுத்திருக்க. எல்லா உண்மை எனக்கு தெரியும். ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு போயிருக்க. முத்துக்கு எனக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும். என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி. நீ அடி வாங்க வேண்டியவதான். உனக்கு இனிமே என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீ என்ன விட்டு விலகி போயிட்ட. நான் போகல மனோஜ், எல்லாருமே சேர்ந்து என்ன தள்ளி வச்சிட்டாங்க. நானே உன்னை தள்ளி வச்சிட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை யார் அடிச்சாலும் கொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இனிமே என்ன பார்க்க வராத போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு நானே உன்னை அடிச்சிருவேன். ரோகிணி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை அடிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா? நாங்களாம் எதுவும் பண்ணலப்பா. நாங்களே எதுவும் அவளை அடிக்கல மாமா. முதல்ல நாங்க தான் அடிச்சோம். உனக்கு யாருப்பா சொன்னது? ரோகிணி மனோஜ் கடைக்கு வந்து நீங்க 2 பேரும் அடிச்சதா சொல்லி அழுதுருக்கா. ஏண்டா அது அப்படியே சொல்லுச்சு? ஆமா. வீட்டை விட்டு வெளில அனுப்புனாலும் 2 பேரும் கடையில பார்த்து பேசிக்கிறீங்களோ? நான் ஒன்னும் அவகிட்ட பேசுறது இல்ல. அவளதான் தேடி வந்தா. அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். முத்துவோட கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி அவனை சாகடிக்க பார்த்தல, அதுக்கு உனக்கு இது தேவைதான் சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணீங்க? சொல்லாம கொள்ளாம தனியா போய் அவளை அடிச்சிருக்கீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து அவளை 4 வச்சிருப்பேன்ல. பொய் சொல்றதா அவளுக்கு காலையிலேயே காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா சொல்லிருப்பா. மாமா, அவளை நாங்க அடிக்கல. ஆனா அவ அடி வாங்கினது உண்மை. அப்ப ரோகிணி அடிச்சது யாரு? மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான்ப்பா. அவங்களுக்கு தான் மீனா மேலே என் மேலே அக்கறை அதிகமாச்சுலப்பா. அவங்களுக்கு பார்லரமா பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த கோவத்துல போய் அடிச்சிருக்காங்க. இதுவும் நல்லதுதான். அப்ப நீங்க அடிக்காம கூலிப்படைய வச்சு அடிச்சிருக்கீங்க. எங்க மேல இருக்கிற பாசத்துல முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டாங்க. அப்படியோ அந்த பார்லர்காரி அடி வாங்கிட்டா. அதுல எனக்கு சந்தோஷம் தான்.